ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இவங்க உங்கள் வர்ஷா. எல்லோரும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் வீடியோ போடலை, என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் லைவில் நானும் தான் இருந்தேன், பார்த்துட்ருந்தேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மாமா வந்து ஒன்றும் சொல்லலை. சரி, அவர் பண்ணதும் தப்புன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதனால தான் அவள் போயிருக்கா அப்படிங்கிறது நம்ம மாமாவுக்கும் தெரியும். கூல் 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 தான் இங்கே இருக்காரு பாருங்க. இவர் குடிக்கலைன்னா நல்லா தாங்க இருக்காரு, குடித்தாதான் மோசமாக இருக்காரு. அவரை அறிஞ்சு அவர் பேசுகிறது இல்லையோ என்னமோ. ஆனால் நம்மளால தான் அதை வந்து ஏற்றுக்க முடியல. அதாவது வந்து இங்கேருந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு வீடு பார்த்துருக்கேன் அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இங்கே பக்கத்தில் அவங்க சொந்தக்கார வீடு ஒன்று இருக்குது. நாங்கள் அங்கே போய் 2 நாளைக்கு இருந்துக்குவோம். அந்த சொந்தக்காரர் யார் மாமா அவங்களுக்கு வந்து, அது மாமா முறை என் வீட்டுக்காரருக்கு. எனக்கு வந்து நான் வந்து அப்பான்னு கூப்பிடணும். அப்பா எனக்கு அவங்க ரொம்ப நல்ல கேரக்டரு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனைனா அவன் ஏதாச்சும் திட்டினான்னு கூட இங்கே வந்து இருப்பாப்பா அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அவங்க தேலை இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்படி போய் அங்கே போய் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு இருந்துக்குவேன். அதனால தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கேட்டதுக்கு நன்றி. நீங்களாம் கேட்குறக்கு நான் வந்து அந்த என்ன செஞ்சேன்னு தெரியல. நீங்களாம் அவ்வளோ பாசமாக கேட்குறீங்க, என்னாச்சுன்னு கேளுங்க கால் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. ரொம்ப டைம்ஸுங்க. நான் ரொம்ப நல்லா இருப்பேன், எப்போவுமே நான் நல்லா இருப்பேன். ஏன் தெரியுமா, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள்லாம் இருக்கீங்களா, எனக்கு பாப்பாவுக்கும் என்ன ஆயிரும். நாங்கள் 2 பேரும் இல்லை, என் வீட்டுக்காரும் கூடிய சீக்கிரமே மனசு மாறி நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம் உங்களால். ஓகே, இப்பவும் சொல்லிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் சேஃபாக இருங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அது டேக்ஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க, அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு அப்போ பதட்டம் தாங்க முடியல. ஐயோ போச்சே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோமே போச்சே அப்படின்னு எனக்கு தலைவலி தாங்க முடியல, டென்ஷன். அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்த்தேன், டேக்ஸ் வந்து கொடுக்குற வீடியோ பார்த்தேன். அதுலேயே சொல்லியிருந்தாங்க, டேக்ஸ் வந்து கொடுக்குறது வந்து காசு கம்மியாக ஒன்றும் பிடிப்பாங்களாமா, கொடுக்கலன்னா காசு கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்களாமா. அது வந்து டேக்ஸு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதம் வந்துச்சுன்னா அதை வச்சு நான் மறுபடியும் நாகர்கோவில் வர போய் அங்கே போய் அக்கா கிட்ட டேக்ஸ் வந்து இது பண்ணி கேட்டுட்டு வந்துடுவேன். நான் அப்புறம் கோவில் முடிய போய் நான் பாப்பா அப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லோரும் போய் டேக்ஸ் வந்து இது பண்ணி கேட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்து கொஞ்சம் அங்கே ஏதாச்சும் ஒரு கோயில் இருந்தால் அப்படியே நாங்கள் எல்லோரும் போய் அங்கே போயிட்டு அப்படியே வந்துடுவோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், நாங்கள் நல்லா இருக்கிறோம். பார்த்தீங்கல்ல, எல்லோரும் நல்லாயிருக்கும். அவரும் எங்கள் கூட தான் இருக்கார், இன்னும் பிரச்சனை இல்லை. வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை வந்து பிரார்த்திச்சுக்கலாம்.